அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது, அண்மையில் திரு துரைமுருகன் அவர்கள் தாவேகா குறித்தும் விஜய் குறித்தும் சில கருத்துக்களை தெரிவிச்சிருந்தார். தாவேகா குறித்த கேள்விக்கு அவர் சொல்வது ஒரு கட்சியை நடத்துவது சாதாரண காரியம் அல்ல, ஒரு கட்சி தலைவருக்கு நிறைய சிந்திக்கும் திறன் இருக்கணும் அப்படின்லாம் பேசியிருந்தார். கைது குறித்த கேள்வி, விஜய் கைது, தாவேகா கைது குறித்த கேள்விக்கு அவர் சொல்வது, திமுக அரசுல நாங்கள் யாரையும் தேவையில்லாமல் கைது செய்ய மாட்டோம் அப்படின்ற பொருள்பட பேசியிருந்தார். மறுபுறம் ஆர்பி உதயகுமார் சொல்வது, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தாவேகாவை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு பேசியிருக்கிறார். கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் அவர்கள் பேசியது, மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போது உதயகுமார் விஜய்க்கு சொல்றார், மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா உங்க கட்சியை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு. இந்த ரெண்டு புள்ளிகளை இணைத்து தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். திமுகவை காட்டி விஜயை தன் வழிக்கு இழுக்கிறதா அதிமுக, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள், வணக்கம் ஐயநாதன். அரசியல் விமர்சகர் பொன் வில்சன் அவர்கள், வணக்கம் பொன் வில்சன். பத்திரிகையாளர் ஜீவசகாப்தன் அவர்கள், வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார், வணக்கம் ஷியாம். ஐயநாதன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். நான் முன்பே சொன்ன மாதிரி ரஜினி சொன்னார், மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனாலும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. இப்போ உதயகுமார் சொல்றார், தாவேகாவினருக்கு, தாவேகாவுக்கு சொல்வது, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா காப்பாற்றவே முடியாதுன்னா அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி தாவேகாவுக்கு திமுக கொடுக்குதா? பொதுவாக அரசியலில் ஒருத்தர் ஒரு விடயத்தை சொல்கிறாங்கன்னா அவங்க மனசில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு அப்படின்றது வேறையாக இருக்கும். அந்த விடயத்தை இப்படி போடு அப்படின்வாங்க, நீ வரலன்னா எங்கள் கதை என்ன ஆகுறது, இப்படி புரிஞ்சுக்கீங்களா, நீங்கள் வரலன்னா எங்கள் கதை என்ன ஆகுது, நாங்கள் ஒரு பலம் வாய்ந்த சக்தி, பாஜகவோட துணையினா நிற்கிறோம், ஆனால் திமுகவை வீழ்த்தணும்னா நீ என் கூட வரணும், உனக்கு திமுக வீழ்த்தணும்ன்றது தான் நோக்கம், எங்களுக்கும் திமுக வீழ்த்தணும்ன்றது தான் நோக்கம். பாஜகவும் திமுக இவங்க இணையக்கூடிய ஒரே புள்ளி அது மட்டும்தான், ஆன்டி டிஎம்கே. ஆனா அதனால அப்ப என்ன ஆகுது அப்படின்னோம்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய குறி ரொம்ப சரியானது. அவர் பாஜகவில் அவர் விஜய் தான் குறி வச்சாரு. ஓகே, அது நடுவில் பாஜக கொத்தி தூக்கி அப்படி போயிட்டு அலையன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால என்ன ஆயிடுச்சு, இங்க ஒரு கேட்டு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. விஜய் வேற என்ன பண்ணிவிட்டார் அப்படின்னா, ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி பாஜகவோட மட்டும் இல்ல, பாஜகவோட கூட்டணி வைக்கிற யாரோடையும் நம்ம கூட்டணி வைக்க மாட்டோம்ன்றது ஒரு அறிக்கை கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் ஒரு நெருக்கடி விஜய்க்கு. சரி, ஆனால் இதையெல்லாம் கடந்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அரசியல்ல ஒரு திடமான ஒரு நிலைப்பாடு அப்படின்றத யாரும் வச்சுக்க போறது இல்லை. இந்த இடத்துல ஐயநாதன், இன்னும் தாவேகா தரப்புல விஜய் தரப்புல ஒரு கனத்த மௌனம் நீடிக்குது கூட்டணி தொடர்பாக. ஆனா இங்கிருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, திமுக உங்களை காலி செஞ்சிரும், இன்னும் மீண்டும் ஆட்சிக்கெல்லாம் வந்தால் உங்கள் கட்சியே இருக்காது, உங்களுக்கு பெரிய நெருக்கடி இருக்கும், அப்போ எங்கள்கிட்ட வந்துருங்க, அனுபவம் வாய்ந்தவர்கள்ட்ட வந்துருங்கன்னு சொல்கிறப்பாங்க. அப்போ திமுக அப்படி ஒரு நெருக்கடியை தாவேகாவுக்கு கொடுக்குதா? இல்லைங்க, அதெல்லாம் யாராலையுமே கொடுத்து அந்த மாதிரி ஒன்று பண்ண முடியாதுங்க. இது ஜனநாயக அரசியல், இங்கே மக்கள் தான் தீர்மானிக்கிற சக்தி. இப்போ பாஜக ஒருத்தரை அழிக்க முடியும், கபலீகரம் பண்ண முடியும் அப்படின்னோம்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அதிகார பலத்தை வச்சு அவங்க பண்ணாங்க. என்ன ஆச்சு தெரியும், எத்தனை கட்சிகளை உடைச்சாங்கன்னு தெரியும். அந்த பலமெல்லாம் திமுகவுக்கு இல்லைங்க. அது ஒரு சின்ன கட்சியாக இருந்தது அப்படின்னோம்னா அந்த கட்சிக்குள்ள 2 பேரை உருவாக்கி இந்த முஸ்லீம் லீக் அந்த முஸ்லீம் லீக் அப்படிலாம் பண்ணாங்க இல்லையா, ஒரு காலகட்டத்தில் நடந்ததான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேணா கூட பண்ணலாம். ஆனால் இங்கெல்லாம் அதெல்லாம் இப்போ விஜய் அந்த கட்சியினுடைய மைய புள்ளி. சரி, அவருடைய ரசிகர் அவர்களை சார்ந்து நிற்கிறாங்க. என்ன பண்ணிட முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. வேணா அவர் ரிலீஸ் ஆகிறவருடைய படத்தில் வேணா கையை வைக்கலாம், அது வேணா அது வேற விடயம். அது பொதுவாக எந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் செய்யக்கூடிய செயல். தாவேகாவே இருக்காது, ஆண்டவனாலும் காப்பாற்ற. அது இவர் கொடுக்குற அந்த பூச்சாண்டி காட்டுறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, கெண்டு போன கதை. அதுதான் அவர் செய்கிறாங்க. அவங்களுக்கு உள்ளபடியே என்ன அப்படின்னோம்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணிக்கு விஜய் தேவை. ஆனால் விஜயனுடைய ரிஸ்க் எங்கே இருக்குது அப்படின்னோம்னா, மறுபடியும் அங்கே உட்காந்துக்கிட்டு நான் நவம்பர் 18 சொன்னது தான், இட் வில் பி சூசைடு ஃபார் விஜய். நீங்கள் அதிமுகவோட போயிட்டு கூட்டணி போட்டிங்கன்னா அது உங்களுக்கு தற்கொலைக்கு ஒப்பாகும். ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய பாலிடிக்ஸ், பியூரிட்டி, ஊழலுக்கு எதிரானது இதெல்லாம் நீங்க சொல்றீங்க அப்படின்னா நீங்க தனிச்சு தான் அதை நிரூபிச்சாகணும்.
உங்களை நோக்கி தான் வர முடியுமே ஒழிய நீங்க ஒரு இன்னொரு கட்சிக்கு நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுடைய தனித்தன்மை அடிபட்டு போயிடும். அதே ஸ்டாண்ட் தான் இன்னைக்கு இருக்குது. அதுதான் விஜய் இன்ன வரைக்கும் கூட இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி எடுத்துப்பாங்க? இப்ப உதயகுமார்ன்ற ஸ்டேட்மெண்ட் அதுதான் சொல்ல வர்றது. அவர் இப்படி போடுறாரு, அவரு விஜய் மிரட்டுறாரு, விஜய் பார்த்து உஷாராரு, உனக்கு தெரியாத திமுக பத்தி அப்படி இப்படிலாம் சொல்றாரு. உள்ளபடியே நிலமை அவங்க நிலமை அந்த மாதிரி. இப்ப எந்த அளவுக்கு ஒரு புலங்காகிதத்தோட அவர் பேசுறாரு பாருங்க. பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு. அது பொதுவாகவே இருக்கும். இதே மாதிரி பல தலைவர்கள்லாம் வந்துட்டு படம் நடுவி பாலில் விழுந்தது, விடும் நிலையில் அது வெளியில் விழுந்து விட்டதெல்லாம் சொன்னதெல்லாம் பார்த்தோம். தேவை என்ன? அடுத்த தேர்தலில் வெற்றி, அதற்கான வழி. ஒருவேளை அது ஒரு தாவேகாவினர் மத்தியில திமுகவை முன்னிறுத்தி இந்த கட்சியை பழி வாங்கிடுவாங்க, இருக்கவே விட மாட்டாங்க அப்படின்ற ஒரு எதிர்ப்புணர்வை அதிமுக இப்பயே கட்டமைக்கிறாங்களா? பர்செப்ஷன் கட்டமைக்கலாம். அது ஒர்க் அவுட் ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் திங்கிங் இருக்கக்கூடிய ஒரு கிரௌட் இல்ல விஜயனுடைய ரசிகர்கள். அப்படி கிடையாது. அவரும் அப்படி பண்ணல, அவருக்கும் அந்த மாதிரி இல்ல. அவருக்கு ஒரு விஷயம் தெரியும். விக்கிரவாண்டி மாநாட்டில் அவர் என்ன சொன்னாரோ, என்ன விதமான நிலைப்பாடு எடுத்தாரோ, அந்த நிலைப்பாடுகளுக்கு எதிரான ஒரு மூவ் இப்ப நடக்குது. இப்ப இந்த மூவ் என்ன அப்படின்னம்னா தனித்தன்மையை கம்ப்ளீட்டா சாப்பிடும். நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க? அதனால தான் விஜய் உலகமா சைலண்டா இருக்கிறது காரணம். அதான் நம்ம தொடர்ந்து பேசலாம். ஷியாம், இப்ப எத்தனையோ கூட்டணி அழைப்புகளை உங்க அனுபவத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு கொள்கை இல்ல நம்ம இணையலாம், இல்ல ஒரு கொள்கை எதிரி இருக்கிறாங்க எதுக்கலாம், பொதுவான எதிரி அப்படின்னு. ஆனா தொடர்ந்து ஆர்பி உதயகுமார் பேசிட்டே இருக்கிறார். அனுபவம் உள்ளவர்களோடு சேர்ந்து பரீட்சைக்கு வாங்க அப்படின்றாங்க. நாங்க உங்களுக்கு அனுசரணையா இருப்போன்ற துணியில பேசுவது. இப்போ திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா அவ்வளவுதான், அந்த கூட்டணி பலமா இருக்கு, நீங்க இங்க வந்துடணும், இல்லாட்டி தாவேகாவை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்ற ஒரு தன்மை இருக்கு. உண்மையிலே அந்த நெருக்கடி ஒண்ணு களத்துல உருவாயிருச்சா? தாவேகாவுக்கு தன் இருத்தலுக்கே ஒரு பெரிய சிக்கலை திமுக தொடர்ந்து ஏற்படுத்திட்டு இருக்கா? அதை தான் ஆர்பி உதயகுமார் பேசுறாரா? இந்த இடத்துலதான் நீங்க சொன்ன அந்த துரைமுருகன் புள்ளி இணையுது. கட்சி நடத்துவது கடினமான காரியம், அனைவருக்கும் தெரிந்ததுதான். அண்ணா காலத்துல, எங்க கல்லூரி காலகட்டத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு தலைவருக்கு எழுத்தாற்றல், பேச்சாற்றல், இப்படி பல ஆற்றல்கள் இருக்கலாம், ஆனால் சிந்தனை ஆற்றல் ரொம்ப முக்கியம், அதுதான் ஒரு தலைமை என்றுதான் எங்க காலத்துல அப்படிதான், அண்ணா காலத்துல அதான் சொல்லிட்டு இருந்தார்கள். கலைஞர் அதை திருப்பி சொல்லியிருக்காரு. இப்போ துரைமுருகன் ஒரு வார்னிங் மாதிரி சொல்றாரு, கட்சி நடத்துவது கடினம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஆனா உதயகுமார் அதை இன்னும் கொஞ்சம் பாலிஷ் பண்ணி என்ன சொல்றாருன்னா, இன்னும் மிரட்டல் துணியில, ஐயநாதன் சொன்ன மாதிரி ஒரு பூச்சாண்டி துணியில, இல்ல நீங்க எப்படி இருந்தீங்கன்னா திமுக உங்களை கபலீகரம் செய்து விடும். இப்போ விஜயை தாண்டி இதை யோசிப்போம். விஜய் ஒரு ஸ்டார், அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, விஜயகாந்த் மாதிரி. ஆனா அந்த கட்சிக்கான பின்புலம் கீழமை அமைப்புகள், அவங்க தான் நாளைக்கு தேர்தலில் வேலை பார்க்கணும். ஒவ்வொரு ஊர்லயும் இயல்பாக திமுக சார்ந்தவர்கள், திமுக பூத் கமிட்டி மெம்பர்கள், அப்புறம் அதிமுக பூத் கமிட்டி மெம்பர்கள், அதற்கு பிறகு பாரதிய ஜனதா பூத் கமிட்டி மெம்பர்கள், சிபிஐ, சிபிஎம், விசிக, இப்படி அவங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. இதுல விஜயோட ரியலான அந்த பேக் ட்ரூப்ஸ், பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய சோல்ஜர்கள் அவங்க இல்ல, பிராக்டிகலாவே அவங்க இல்ல. எனவே இவங்க தனியா நின்னாலும் அந்த கிராமங்கள்லயோ இல்ல உள்ளூர்களையோ பேரூர்களையோ பெரிய ஓட்டெல்லாம் கேன்வாஸ் பண்ண முடியாது. எனவேதான் விஜய் வந்தா போதும், விஜயோட கட்சி நமக்கு தேவையில்லை, விஜய் வந்தா ஒரு குறிப்பிட்ட மினிமம், அவர் ஐயநாதன் சொன்ன மாதிரி அவர் ரசிகர்கள் ஓட்டு ஏதோ ஒரு கணக்கு, ஒரு 10%, 12% இருக்கு, நம்ம கையில் இருக்கிற இந்த ஓட்டெல்லாம் சேர்த்தால் அது வெற்றிக்கு தேவையான 40% கொடுக்கும். இந்த கணக்குல தான் அவர் சொல்றாரு. நீங்க ஆரம்பத்தில் சரியா சொன்னீங்க, அது ரஜினிகாந்தோட பழைய வாய்ஸ் தான். அந்த வாய்ஸ் அப்படியே எங்கேயோ கேட்ட குரல், மீண்டும் அவர் அதை எதிரொலிக்கிறாரு. ஆனால் என்ன உண்மையான சிக்கல் இதுல என்னன்னாங்க, விஜயகாந்த் முதல் தேர்தல் அவருக்கு சட்டமன்ற தேர்தல் 2006, ரெண்டாவது சட்டமன்ற தேர்தலில் தான் அவர் கூட்டணிக்கு போனார், அதாவது 2011. நடுவுல 2009 மக்களவை தேர்தலில் அவர் ஏதோ ஒரு வகையில ஒரு 10% ஓட்டை வாங்கியாச்சு, சில தொகுதிகள் அது அதிகமாகவும் இருந்தது. எனவே அந்த 2011 நெகோசியேட் பண்றது அல்லது அவரை உண்மையிலேயே ஒரு கூட்டணிக்கு நம்ம இன்வைட் பண்ணணும்னு நினைக்கும் போது மேஜர் பார்ட்டியான அதிமுகவுக்கு அந்த கணக்கு போடுவது எளிதாக இருந்தது. இங்க அந்த கணக்கு கிடையாது. உதாரணமாக விஜயகாந்த் அவர் முதலமைச்சர் கேண்டிடேட் கிடையாது 2011. ஆனா 41 சீட்டு கொடுத்தாங்க. நிபந்தனை என்னன்னா ஜெயலலிதா தான் முதலமைச்சர் கேண்டிடேட்ங்கிறது நிபந்தனை. இங்க விஜய் முதலமைச்சர் கேண்டிடேட், அது அவரே செல்ஃப் டிக்ளரேஷன் பண்ணதுதான். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் கேண்டிடேட். இப்ப உதயகுமார் இன்னொரு பிட்ட தூக்கி போடுறாரு, பவன் கல்யாண் மாதிரி அப்படின்னு ஒரு உதாரணம் காட்டுறாரு. பவன் கல்யாண் மாதிரினா அது துணை முதலமைச்சர் இல்லப்போ.
அப்படின்னா அதிமுக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் விஜயா, அது எப்படி வந்து உதயகுமாரோட இந்த அனாலஜி எப்படி வந்து அதிமுகவுக்கே ஓப்பாக இருக்கும்? நான் எப்படி பாக்குறேன்னா, உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமிக்கும் உதயகுமார் அவர்களுக்குமே ஏதோ ஒரு வகையில மனத்தாங்கல் இருக்கு. இவ்வளவு டூர் போய், இவ்வளவு கேன்வாஸ் பண்ணி, இவ்வளவு தொகுதிகளில் சுற்றுப்பயணம் எல்லாம் மேற்கொண்டு திடீர்னு இல்லைங்க உங்களுக்கு நான் ஒரு துணை முதலமைச்சர் கேண்டிடேட் தரேன், அதுதான் விஜய் அப்படின்னு உதயகுமார் சொல்வதை எடப்பாடி எப்படி ரசிப்பாரு? தரமாட்டாங்கன்றீங்களா? இல்ல, அது எப்படி தர முடியும்? அப்படின்னா ஒரு பார்வை ஷியாம், எப்படியாவது விஜயை கொண்டு வந்து விட வேண்டும் என்கிற ஒரு அரசியல் நகர்வா நீங்க அதை பார்க்கலையா? அதுல கராரா இருப்பாங்கன்னு சொல்றீங்களா? 40 சீட்டுக்கு விஜய் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா உண்மையிலேயே கொண்டு வரலாங்க, அது தவறெல்லாம் கிடையாது. 40ல இருந்து 41 சீட், அதாவது என்ன கணக்கு அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் பிஜேபி அலையன்ஸ் கிடையாது அதிமுகவுக்கு. சிபிஎம், சிபிஐ இவங்க எல்லாம் இருந்தாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சீட்டு கொடுத்தா போதும், அதிமுக மெஜாரிட்டிக்கு தேவையான தொகுதிகளில் நிற்க முடிந்தது 2011. இன்றைக்கு வந்து பிஜேபி அது வந்து அதிமுகவோட ஏற்கனவே கூட்டணியில் இருக்கு. தமிழ் மாநில காங்கிரஸ் ஏற்கனவே அதிமுகவோட கூட்டணியில இருக்கு. அன்புமணிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதை தாண்டி விஜய கூட்டணிக்குள்ள கொண்டு வரும்போது பழைய விஜயகாந்த் ஃபார்முலா படி 40 சீட்டு கொடுப்பதே ரொம்ப கடினமாச்சே. மத்தவங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க? அதிமுக 160, விஜய்க்கு 40, 200 சீட்டு போயிருமே. அப்ப அப்படியான அந்த கணக்கு பாடத்துல ஃபெயில் மாதிரி இல்லங்க தெரியுது. ஆனா இன்னொன்று, உதயகுமார் ஒரு நாட்களுக்கு முன்புதான் அவர் சொன்னாரு, அனுபவம் வாய்ந்தவர்களோடு வந்து பரீட்சை எழுதுங்கன்னு. நீங்க சொல்றீங்க இது கணக்கு பாடத்துல ஃபெயில் மாதிரி தெரியுதே அப்படின்னு. ஆனா இதை தாண்டி விஜய்க்கு என்ன சொல்றாங்கன்னா, திமுக உங்களை விட்டு வைக்காது, நீங்க வந்துருங்க எப்படியாவது, அந்த ஒற்றை அழைப்பு தான் இருக்கு. அதை தாவேகா எப்படி பார்க்கும்? தாவேகாவுக்கு உண்மையிலே அதை பத்தி கவலை இல்லைங்க. என்ன கீழ் அமைப்புகள் இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்து திமுக வந்து அவங்களை அழிச்சிரும் அப்படின்லாம் வாய்ப்பே இல்லை. அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. அதுதான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோமே. விஜய் இருக்கிறாரு, விஜய் அழிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. இப்ப ஜனநாயகன் படத்துக்கு ஸ்கிரீன் கொடுக்கல, ரொம்ப ப்ராப்ளம் பண்றாங்கன்னா, நான் உலக சுற்று வழிபனோட அதே எக்ஸாம்பிள் தான் வரும், அது ஓஹோன்னு ஓடிடும். அப்படியான ஒரு விஷயத்த வந்து திமுக எடுக்கவே எடுக்காது. ஏற்கனவே அவங்க கையை சுட்டாங்கல்ல, உலக சுற்று வாலிபன் ரிலீஸ் ஆனா நான் புடவையை கட்டிக்கிறேன்னாரு மதுரை மேயர் முத்து. ரிலீஸ் ஆன பிறகு எல்லாரும் புடவை பார்சல் அனுப்பணும். நம்ம அன்வர் ராஜா வந்து புடவையோட சேர்த்து வளையெல்லாம் அனுப்பி விட்டாரு. கேளுங்க அவர்கிட்ட. இதெல்லாம் தான் 73 தேவை. இன்னொன்று ஷியாம், இப்ப துரைமுருகன் அவர்கள் கருத்திலேயே கைது குறித்த கேள்விக்கு நாங்க தேவையில்லாம யாரையும் இந்த அரசுல கைது செய்ய மாட்டோம், அந்த துணியும் இருக்கே, நாங்க தேவையில்லாமல் தாவேகாவுக்கு சிக்கலை ஏற்படுத்த மாட்டோம்ன்ற அந்த கருத்து அதுக்குள்ள பொதிந்து இருக்கிறதா நீங்க நினைக்கலையா? இல்ல, நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் அவங்க நடந்த ரைடு, டிவிஎஸ் ரைடு எதுலயுமே கைதுங்கிறதே போகவே இல்லையே. ஆனா அதே வந்து கலைஞர் காலத்துல ஜெயலலிதாவே கைது செய்து வைத்தார்கள் அல்லவா. இன்னும் சொல்லப்போனா நிறைய காலகட்டங்கள்ல எதிர்கட்சி தலைவர்களை கைது செய்வது. பிஜேபி அரசு சிதம்பரத்தை கைது செய்யலையா, அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்யலையா? ஆனா இங்க வந்து கடந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரைக்கும் வந்து எதிர்கட்சி தலைவர்கள் டிவிஎஸ்சி வழக்குல ரெய்டுக்கு பிறகுமே கைது செய்யப்படல. அப்படி இருக்கும்போது கரூர் சம்பவத்துக்கு எப்படி வந்து விஜயை கைது செய்வாங்க? ஆனா அப்ப அப்படி என்றால் ஷியாம் வந்து ஒரு ஐயநாதன் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு திமுகவை பூதாகரமாக ஒரு பூச்சாண்டி காமிக்கிற மாதிரி காமிச்சு வந்துருங்கன்ற அழைப்பு தானே இதுக்குள்ள இருக்கு. உதயகுமார் கருத்தை எப்படி தாவேகா எடுத்துப்பாங்க? அதாவது புலிக்கு பயந்தவர்கள் என்னுடன் வாருங்கள்ங்கிற கதை தான் இது. அது தாவேகாவுக்கு நல்லாவே தெரியும். தாவேகா இதை ரசிக்குதுங்க. தாவேகான்னு சொல்றதை விட விஜய் ரசிக்கிறாரு. என்ன காரணம்னா, நமக்கு டிமாண்ட் கூட இருக்குல்லங்க. ஒரு ஹீரோவுக்கு என்ன, எல்லாரும் வரிசையா கால் ஷீட் வாங்குறதுக்கு வரிசையில் நின்றாங்கன்னா மகிழ்ச்சி. ஆனா ஒரு படத்துக்கு தானே கொடுக்க போறாரு. சோ டிபிக்கலா ஒரு சினிமா செட்டப்ல தான் தாவேகா அல்லது விஜய். விஜய் தான் நான் எடுத்துக்கிறேங்க, தாவேகான்னு நான் எடுக்கவே இல்லை. விஜய் வந்து இதை ரசிக்கிறாரு, உள்ளூர ரசிக்கிறாரு. அதிமுகவுக்கு பலவீனம் இருக்கு. நாளைக்கு இந்த கூட்டணி இல்லைன்னு ஆகும்போது ரொம்ப சோர்வடையும். அதுவும் ஒண்ணு, ஒரு பெரிய அபாயகரமான இன்னொரு முனை, அந்த கத்தியின் இன்னொரு முனையும் இருக்குன்னு சுட்டி காட்டுறீங்க. பேசலாம். வில்சன், உதயகுமார் கருத்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? தாவேகாவுக்கு அப்படி என்ன ஒரு காப்பாற்றவே முடியாது, ஆண்டவனாலே காப்பாற்ற முடியாது, என்ன செஞ்சிருவாங்க திமுகன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது எப்படின்னா, இப்போ பிஜேபி பூச்சாண்டி காமிச்சு எப்படி திமுக அந்த கட்சிகளெல்லாம் வச்சிருக்கிறாங்களோ அதை ஒப்பிட்டீங்கன்னா இதுவும் அப்படி சொல்லலாம். எப்படி பிஜேபி வந்துச்சுன்னா ஆண்டவனாலே உங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி தானே
திமுக கூட்டணியில் வச்சிருக்குது. அப்போ அதே மாதிரி தான் இப்போ இதையும் நம்ம சொல்லலாம். அப்படி சொல்லணும்னா இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பொதுவான பார்வை என்னன்னா திமுக வரக்கூடாது வருகின்ற தேர்தலில் அப்படின்றது தான் ஒரு கணக்கு, பொதுவான ஒரு கணக்கு. இதை என்னன்னா ஒரு முக்கியமான காலகட்டத்தில் என்னன்னா கரூர் சம்பவத்துக்கு பிறகுதான் இந்த மாதிரி பேச்சு. அதற்கு முன்னாடி கூட்டணிக்கு அழைப்பாங்க கண்டிப்பா. கூட்டணிக்கு அதுக்கு முன்னாடியும் அதிமுக தாவேகாவை மறைமுகமா அழைச்சிருக்கு, பிஜேபியும் அழைச்சிருக்குது. அதுல தவறு கிடையாது. ஆனால் கரூர் சம்பவத்திற்கு இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் என்னன்னா அந்த சம்பவத்துல திமுக எந்த அளவுக்கு அந்த கட்சியை அழிக்க பார்த்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். என்ன பண்ணாங்க? எல்லா விஷயத்திலையும் செருப்ப கூட கவனத்தை இருக்கிறதுக்கு தாங்க அடிச்சாங்க. இதை விட யார் பேச முடியும்? ஒரு செருப்ப தன்னுடைய தலைவர் மேல அடிக்கிறான்னா கவனத்தை இருக்கிறதுக்கு தான் அடிச்சான். அந்த காட்சி பாத்தீங்களா வில்சன்? இல்ல காட்சியை பாக்குறதே விடுங்க. இல்ல அந்த காட்சி தான் எல்லா காட்சியும் பார்த்தோம். சுப்ரீம் கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல ஷூவை தூக்கி போடுறதையும் பார்த்தோம். நம்ம எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி பார்த்துருக்கிறோம். அதனால இந்த விஷயத்தை அப்படி பேசுறது அதுதான் சொல்லல. எப்படி கோர்ட்ல சொல்லல, இந்த வாதத்தை கோர்ட்ல சொல்லல. அவங்க கோர்ட்ல சொல்லலன்னா அதுக்கு என்ன செய்ய சொல்லுங்க? அப்ப அது ஏத்துக்கினாருன்னு சொல்றீங்களா? என்ன சொல்ல வரீங்க நீங்க? இல்ல ஒரு பாயிண்ட் என்னன்னா நீங்க சொல்றீங்க கரூர் சம்பவத்துக்கு பிறகு பெரிய இப்ப பாஜகவை சொன்னீங்க, நீங்க சரியா எடுத்தீங்க. பாஜகவை பூச்சாண்டி மாதிரி காமிக்கிறாங்கன்னா அதுக்கு அவங்க வலுவான ஆதாரங்களை சொல்ல முடியும். பாஜக தமிழகத்திற்கு வந்தால் என்னென்ன நீதி கொடுக்கல, பல பண்பாட்டு சிக்கல் அதுன்னு அவங்க ஒரு பட்டியல் வச்சிருக்காங்கல்ல. இப்ப தாவேகாவை திமுக அழிச்சிடுன்றதுக்கு நீங்க கொடுக்குற வலுவான ஆதாரம்ன்றது இந்த செருப்பை தூக்கி வீசுனது திமுக. எத்தனை விஷயங்கள் அதுல எத்தனை விஷயங்கள் சொல்லணும்? அவர் லேட்டா வந்ததால் தான் அந்த சாவுக்கெல்லாம் காரணம், அவர் தான் காரணம். எல்லா தலைவர்களும் உலகத்திலே சரியான நேரத்திற்கு வந்த மாதிரி எல்லா கூட்டத்திலையும் நம்ம அனுபவத்துல பார்த்ததுல எல்லாமே கலைஞர்ல இருந்து அத்தனை பேர்ல இருந்து சோனியா காந்தில இருந்து 4 மணி சொன்னாங்க கரெக்டா 3:59 நிக்கிற மாதிரி நம்ம பார்த்த மாதிரி சொல்லி அவர் லேட்டா வந்ததுதான் காரணம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எதிர்பார்க்காத கூட்டம் கூட்டினதுதான் காரணம்னு சொல்லி அந்த மாவட்ட செயலாளர்ல இருந்து ஒன்றிய செயலாளர் வரைக்கும் கைது பண்ணி அவர்களை தேடி அதே நேரத்தில் காவல்துறையில யார் மேலேயும் எந்த ஒரு விசாரணை கூட இல்லாம இது எல்லாம் எந்த அளவுக்கு பண்ணாங்கன்னு தெரியும். அரசியல்ல ஒரு கட்சியை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாத அளவுக்கு இப்போ ஒரு அரசு மீது சதி செயல்கள்னு குற்றச்சாட்டுகிறப்ப இல்லங்க அவர் லேட்டா வந்தாருன்னு ஒரு காரண காரியமா தான் போகுது. இது பழைய மாதிரி கைது பண்ணி யாரையும் பண்ணல, பெரிய தடியடி அது மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனா அதிமுக ஐயநாதன் அவர்கள் சொல்றாங்க நீ ஒரு பூச்சாண்டி காட்டி கூப்பிடப்ப அப்படி என்ன நடந்துருச்சுன்னு எந்த அளவுக்கு நடந்துச்சு சார்? ஒரே நைட்ல உடனடியாக ஒரு நபர் கமிஷன், அதுக்கு ஜிஓ கிடையாது, டர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கிடையாது, டைம் ஃப்ரேம் கிடையாது, எந்த கைடன்ஸும் கிடையாது, உதவியாளர் கிடையாது, அலுவலகம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா ஃபீல்ட்ல போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு வழக்கு மதுரையில் நடந்திருக்கும் போது அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இங்க ஒரு வழக்கு எடுக்கப்பட்டு தினேஷ் ஒரு வழக்கு போடப்பட்டு உடனடியாக ஒரு எஸ்ஐடி எதுக்கு ரோட் ஷோக்கு நாம்ஸ் கேட்கும்போது ஒரு எஸ்ஐடி, அந்த எஸ்ஐடில என்னது இவருக்கு தலைமை பண்பே இல்ல, இவர் கட்சி நடத்தவே லாய்க்கு இல்ல அப்படின்னு ஒரு நீதிபதி சொல்றாரு. அதுக்கும் திமுக தான் இல்ல நீதிபதி சொல்றாருல்ல. நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் இப்ப இந்த நீதிபதி ஒரு கோடுல வருதா இல்லையா? இல்ல இப்ப வில்சன் நீங்க சொல்றது இப்ப இந்த நீதிபதிக்கு திமுக சொல்லுச்சுன்னா உச்ச நீதிமன்றத்தில் அந்த நீதிபதி சொல்றதுக்கு பிஜேபி சொல்லிருச்சா? நான் திமுக சொன்னதுனே சொல்ல, இப்ப நீங்க தான் சொல்றீங்க. இல்ல நீங்க தானே திமுக அழிக்க பாக்குறீங்க, ஆதாரம் பட்டியலிடுறீங்க. எல்லாம் ஒரே நேரத்துல நிக்குதா இல்லையா? சோ இதனால அழிச்சுவாங்க. இப்ப அதுதான் சொல்றேன். அப்ப அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்தி அவர்கள் எந்த வேணாலும் அழிக்க பார்ப்பாங்கல்ல. அதே மாதிரி தான் அந்த பஸ் மேல கேஸ் போட்டாங்கல்ல, அடுத்தது கைது நடவடிக்கை டிரைவரை கைது பண்ணுவாங்கல்ல, நடக்கும்ல. அதுதான் சொல்றேன். இப்போ ஒரு பாயிண்ட் வில்சன் நீங்க சொன்னீங்க, அதை நான் மறுக்கல. ஏன்னா அந்த தரப்பினரும் அந்த வாதத்தை முன்வைக்கிறாங்க. இப்போ ஒரு கட்சின்னா இப்ப நாம் தமிழர் தனியா இருக்கு, சீமானவர்களை கைது பண்ணுவாங்க, இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும், அவங்க களமாடுவாங்க. ஆனா நீங்க இருக்கவே மாட்டீங்க, கூட்டணிக்கு வந்துருங்கன்னு கூப்பிடுறது அதிமுக பாஜகவுக்கு தேவை, தாவேகாவை காப்பாத்த இல்லைன்ற ஒரு பொருள் இருக்கு. இப்ப நாம் தமிழர் தானே வழக்கை எதிர்கொண்டாங்க, அவங்க எதிர்கொள்ளாமையா இருக்கிறாங்க. அதை வச்சுட்டு நீங்க காலி ஆயிடுவீங்க வந்துருங்கன்னு கூப்பிடுறது. அப்படி நம்ம உதாரணம் எடுத்துக்கோம். அதே தான் நம்ம திமுக என்ன சொல்லுவோமோ அதே பொருத்தம் தான் சொல்லணும். இப்ப திமுக தோல்வி பயத்துல தான் மற்ற கட்சிகளை பிஜேபிக்கு எதிராக கூப்பிட்டுச்சின்னு சொன்னா அதிமுகவுக்கும் அது பொருந்தும் நீங்க சொன்னா. அப்ப அதை ஏத்துக்க மாட்டோம்னா இதையும் ஏத்துக்க மாட்டோம். எப்படின்னா ஒரு வியூகம் அமைக்கிறாங்க, அந்த வியூகத்தை என்னன்னா
நிச்சயத்தன்மையோடு நம்ம இதை முடிக்கணும் அப்படிங்கும்போது எத்தனை கட்சி கூட சேருதோ அந்த பொது நோக்கத்திற்கு அது கூட சேர்ந்து தாவேக்காவே அதை சொல்லலையே, எங்களை அழிச்சிருவாங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க. இது அதிமுகவினர் பேசுற, அது உதயகுமார் தொடர்ந்து பேசுறது, அதுவும் பவன் கல்யாணம் சொல்றீங்க, கிட்டத்தட்ட துணை முதலமைச்சருக்கே தயாராகி இல்ல. இதை வந்து ரொம்ப நாளா திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் சொல்லிட்டு இருக்காங்களே. அதிமுக பிஜேபி கூட கூட்டணி வச்சா பிஜேபி அழிச்சிரும் சொல்லிட்டு தானே இருக்காங்க. அதனால அவங்க சொல்லாம இல்லையே. பதில் அஸ்திரம் பின்ன அவங்க சொல்லிட்டு இருக்காங்கல்ல, தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்கல்ல, பிஜேபி உங்களை காலி பண்ணிடும், கட்சி இல்லாத ஆக்கிடும். ஆனால் கமல் கட்சியை இல்லாத ஆக்குனது யாரு? என்ன சார், கமலுக்கு இப்பதான் ராஜ்யசபா எங்க சார் இருக்குது கட்சி? எங்க சார் இருக்குது மக்கள் நீதி மய்யம் இருக்கே சார். மக்கள் நீதி மய்யம் எவ்வளவு பெரிய கட்சி சார், அவர் எவ்வளவு பெரிய தலைவர் சார், எவ்வளவு பெரிய கதாநாயகன் சார். 3.67% நாடாளுமன்ற தேர்தலிலே வாங்கின கட்சி. நீங்க வந்தா ஆரம்பிக்கப்பட்ட கட்சியும் இன்னைக்கு எதுவுமே இல்லாம ஒரு எம்எல்ஏ எம்பி சீட் கூட இல்ல. ஆனா நான் பிரச்சாரம் மட்டும் பண்றேன், என்னைக்கோ கொடுக்கிற ராஜ்யசபா சீட்டுக்கு நான் இருக்கிறேன் உங்களுக்கு அடிமையா. அப்ப யார் வந்து கட்சியை காலி பண்றது? ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியுதா? தேமுதிக என்ன சொன்னாங்கன்னா, நாங்க பிரச்சாரம் பண்ணி எங்களுக்கு தரல, அங்க அவருக்கு கொடுத்துட்டாங்கன்றது அது வேற டிஸ்பியூட். இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அதிமுக பாஜக கூட்டணிக்கு தாவேகா வந்தா தாவேகா திமுகவிடம் இருந்து காப்பாற்றப்படும், விஜய்க்கு ஒரு துணை முதல்வர் பதவி கிடைக்கும். இதெல்லாம் எப்படின்னா ஒரு அரசியல் பேச்சுக்காக பேசுறது, கூட்டணி வரணும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் அப்பளம் இருக்கும். ஆனா என்னன்னா இது 3 ஆப்ஷன் இருக்குது விஜயன் சார். யாருக்கு? நம்ம இவருக்கு விஜய் அவர்களுக்கு கரூர் நிகழ்வுக்கு பிறகு, சோப நிகழ்வுக்கு பிறகு நீங்க கிங்கா விரும்புறீங்களா? கிங்காவுங்க. இல்லை என்றால் இக்கட்டான நேரத்தில் உங்களுக்கு நட்புணர்வோடு இருந்தவரை கிங்காக்க விரும்புறீங்களா? கிங்காக்க முயற்சி பண்ணுங்க. மூன்றாவது என்னன்னா, நீங்கள் யாரை வெறுக்கிறீர்களோ அவர்கள் கிங்காகுவதற்கு உதவி செய்து நீங்கள் வில்லனாக மாற போகிறீர்களா? ரொம்ப முக்கியம். இந்த மூன்றுல எது உங்களுக்கு நிச்சயம் தெரியுதோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆப்ஷன்ஸை கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். ஓகே, இதான் முடிஞ்சிருச்சு. ஜீவசாப் தான் அவர் சொல்ல, இப்ப பாஜகவை காமிச்சு திமுக ஒரு கூட்டணியை கட்டுவது மாதிரி தாவேகாவுக்கு திமுகவை சொல்றோம். அதுக்கு அவர் சில காரணங்களை சொல்றார், வழக்குகள், அதெல்லாம் தாண்டி திமுகன்ற ஒரு புள்ளி இருக்குல்ல, அது உங்களை விட்டு உங்களை அழிச்சிரும், வந்துருங்க இந்த அன்னைக்குன்னு. அப்புறம் இன்னொன்னு அவர் வெளிப்படையா சொல்றார், நீங்க முதல்வர் ஆகலாம், அதுக்கு என்ன வாய்ப்புன்றதை நீங்க யோசிச்சுக்கங்க, இல்ல உங்களுக்கு அனுசரணையா இக்கட்டான நேரத்தில் இருந்தவரை முதல்வர் ஆக்குங்க, இல்லைன்னா நீங்க யாரை வெறுக்கிறீங்களோ அவரை முதல்வர் ஆக்கிட்டு நீங்க வில்லனா போறீங்களா. இதுதான் இந்த பேட்டர்னை தான் தாவேகா முன்னாடி வைக்கிறாங்க. வில்சன் வச்சுட்டார் 3 ஆப்ஷன். அவர் வெளிப்படையா ஆர்பி உதயகுமார் போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டை காப்பாற்ற அப்படிங்கிற கான்செப்ட் வரல, தாவேகாவை காப்பாற்றுறது தான் இப்போ அதிமுகவின் நோக்கம். பொதுவாக இந்த மாதிரி தேர்தல் காலங்களில் எப்படி சொல்லி ஓட்டு கேட்பாங்கன்னா, தமிழ்நாட்டை காப்பாத்துங்க, 5 வருஷம் இருண்டாட்சி நடக்குது, நாங்க வர போறோம் அப்படின்னு சொல்லி தான். ஒரு விஷயம், அவர் பேச்சை திருப்பி கேட்டு பாருங்க. அதாவது திமுகவை, அதாவது ஆண்டவனே நினைச்சாலும் திமுக வெற்றி பெற்றால் ஒருவேளை சந்தர்ப்பத்தில் தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது, தாவேகாவை ஆண்டவன் நினைத்தாலும் காப்பாற்ற. 2வது தடவை தான் தாவேகா சொல்றாங்க, முதல் தமிழ்நாடு தான் சொல்றாரு. தாவேகாவை காப்பாற்ற முடியாது, உங்க கட்சியை காப்பாத்துறது அதிமுகவினுடைய முதன்மை கடமையா இன்னைக்கு மாறி போச்சு. அது ரொம்ப கவனிக்க வேண்டிய அரசியல் புள்ளியா அதை நான் பாக்குறேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து தாவேகாவின் வழக்கறிஞராக தொடர்ந்து இருப்பவர்கள் அதிமுக தான். ஏன்னா தாவேகாவுக்கு பேசுறதுக்கு நபர்களே கிடையாது. அவர்கள் கட்சியிலிருந்து தலைவரும் பேச மாட்டாங்க, பொதுச் செயலாளரும் பேச மாட்டாங்க, எல்லாரும் டெல்லிக்கு போயிருவாங்க, பதுங்கிடுவாங்க, எங்க இருக்காங்கன்னு தெரியாது. சொல்றார் அந்த மௌனத்துக்கு பின்னணியில அவர் விஜய் அதை ரசிக்கிறார். ஒரு சினிமாவில் எப்படி தனக்கான பேசுபொருள் விஜய் எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு தாங்க இருக்கிறாரு, லைட் ஆஃப் பண்ணி போட்டு எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. தனக்கு வரக்கூடிய கூட்டம் எல்லாத்தையும் அவர் ரசிக்கிறார். அவர் ரசிக்க மட்டும்தான் செய்கிறார். தனக்கு இவ்வளோ மாசு இருக்கா, தனக்கு இவ்வளோ கூட்டம் இருக்கா, இதுதானே ஒழிய அவர் மக்கள் நலன் சார்ந்தோ மாநில உரிமை சார்ந்தோ மொழி இந்த மாதிரிலாம் அவருக்கு எந்த கான்செப்டும் கிடையாது. எல்லாரும் நெருக்கடி இருக்குன்றாங்களே, திமுக பெரிய நெருக்கடியை கொடுக்கும், உங்க கட்சியவே காலி பண்ணிரும், மீண்டும் வந்தா கவனிங்கன்ற அதை தானே இப்ப திரும்ப திரும்ப சொல்றது. திமுக காலி செய்யாது, தேர்தல் ரிசல்ட்டுகள் தான் எல்லாத்தையும் காலி செய்யும் ஒழிய திமுக காலி செய்யும் அதிமுக காலி செய்யுங்கிறதுல நான் நம்பல. அவர் ஷாம் சார் கூட ஒன்று சொன்னார், உலக சுற்று வாலிபன் மாதிரி ஜனநாயகனுக்கு பிரச்சனை பண்ணாங்கன்னா ஒரு பெரிய லெவலில் வெற்றி பெறுவாங்க. ஆனால் நான் அந்த ஒப்பீட்டில் கூட எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உலகம் சுற்று வாலிபன் படம் வந்தபோது கொஞ்ச காலத்துக்கு அந்த படம் வந்த அதே காலகட்டத்தில் திமுகவுக்காக வேலை செய்த எம்ஜிஆர் ரசிகர்கள் தான் அப்படியே திமுகவுக்கு எதிராக 2 மாதத்தில் மாறி வேலை செஞ்சாங்க. அதுவரையும் எம்ஜிஆர் ரசிகர்கள் அனைவரும் திமுக காரங்களாக தான் இருந்தாங்க. ஏன் 71 சட்டமன்ற தேர்தல் வரையும் மிகப்பெரிய வெற்றியை திமுகவுக்கு வெற்றி தந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் தான் ஒரு 6 மாதத்தில் இந்த படம் வர்றதுக்குள்ள
உழவன் சுற்று வாலிபன் தொடங்கும் போது திமுக, படம் முடியும் போது அதிமுக கட்சி உருவாயிருச்சு, ரெட்டாலையை போட்டு பாட ஆரம்பிச்சாங்க. அதனால நான் வந்து ஒரு சின்ன இடையூறு, புள்ளி ஒரு கொஞ்சம் தப்பு. வரலாறு என்னன்னா 1972 அக்டோபர் மாசம் அதிமுக துவக்கம், 1973 6-7 மாதம் கழித்து தான் வந்து உழவன் சுற்று வாலிபன் படம் ரிலீஸ். அதுக்கு பிறகு அடுத்த ஒரு 20-25 நாளைக்குள்ள திண்டுக்கல் இடைத்தேர்தல் வெற்றி. அப்படித்தான் வரலாறு. இல்ல அப்படி பார்த்தாலும் 7 மாசம் தானே, நான் 2-3 மாசம் சொல்லிட்டேன். 7 மாசத்துக்கு முன்னாடி வரையும் அவங்க வந்து திமுக ஓட்டு போட்ட எம்ஜிஆர் ரசிகர், திமுக ஓட்டு போட்டல, திமுக வேலை பார்த்தவங்க, திமுகவுக்கு வேலை பார்த்து அந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் தான். ரொம்ப நாளைக்கு முந்தையே தொடங்கிருச்சு விஜய். அண்மை கால அரசியலுக்கு வரப்ப இல்ல விஜய்க்கு வந்து அந்த கான்செப்ட் வந்து அதை ஒப்பிட முடியாதுங்கிற, எம்ஜிஆரோட அதை ஒப்பிட முடியாது. படத்தை பத்தி மட்டும்தான், ஒரு ஜனநாயகனுக்கு ஒரு தடைன்றப்ப ஷியாம் சொல்றார், அது அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் கொடுக்கலாம், தடுத்துட்டாங்க. அது மாதிரி போஸ்டரே ஒட்ட முடியலங்க, ஒரு போஸ்டர் ஒட்ட ₹1. அதுக்கு போய் சீல் எல்லாம் வாங்கிட்டு வந்தா தான் ஒட்டே விடுவாங்க. அப்படிதான் திமுக ரொம்ப அடக்குச்சு, அதெல்லாம் இல்லன்னு சொல்ல முடியாது. இந்த பாயிண்ட் இந்த அதிமுக ஓகே ஷியாம், இந்த அதிமுகவின் அழைப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அதிமுகவினுடைய அழைப்பு அப்படிங்கிறது அவங்க தொடர்ச்சியா ஐயனார் சார் சொன்ன மாதிரி கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சில இருந்து அவங்க தொடர்ச்சியா அதை அழைத்து கொண்டே இருக்கிறாங்க. எனக்கு என்னமோ கிட்டத்தட்ட அவங்க எல்லா டீலிங்கும் கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான் இருக்கு. அப்புறம் இன்னொன்னு, விஜய் வந்து பெரிய டிமாண்ட் பண்ற இடத்துல எல்லாம் கிடையாது அப்படின்றீங்க. கண்டிப்பா அவருக்கு டெப்டி சிஎம் கூட தர எடப்பாடி இவங்களா ஒத்துக்க மாட்டாங்க. இவங்க வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் எடப்பாடி அப்படிங்கிறதுல ஒருபோதும் எடப்பாடி வந்து விலக மாட்டாருங்க. விஜய்க்காக அவர் வந்து நீங்க விஜயையோ விஜயின் செல்வாக்கையோ ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்களா? அவர் துணை முதல்வர் கூட வேண்டாம், நான் உங்களை ஆதரிக்கிறேன்ற இடத்துக்கு அவர் வருவாரா? இல்லைங்க, அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு ரசிகர்களுடைய மாஸ் அப்படியே இருக்கு, பாதிக்கப்பட்டவங்களே விஜய் அண்ணா தான் திருப்பி வரணுங்கிறாங்கலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை தாண்டி இந்த வழக்கு இப்போ என்னவாக இருக்கிறது, அதாவது நம்ம சொல்லுகின்ற கதைகள், ஸ்டோரி, சதி கோட்பாடு இதெல்லாம் விடுங்க. இதை வந்து தாவேக்காவினரே நீதிமன்றத்தில் சொல்லலை. செந்தில் பாலாஜி கத்தி வச்சு குத்துனது, ஸ்ப்ரே அடிச்சது, கழுத்தை நெரிச்சது, செருப்பு கட்டி எரிஞ்சது, இது எதையுமே அவங்க பதிவு செய்யலை. இதெல்லாம் விவாதங்களை சும்மா வெளியே சொன்னாங்களே ஒழிய லீகலாக போகும்போது அதை எதையுமே சொல்லலை. எங்கள் கட்சிக்காரன் தான் ஆனர் தப்பு செஞ்சான்னு தான் கட்சி மாவட்ட செயலாளரை போட்டு கொடுத்து காட்டி கொடுத்தது அவங்க கட்சிக்காரங்க தான். திமுக ஒன்றும் கைது செய்யலை. இவர் தான் காரணம், இவரை பிடிச்சிக்கோங்கன்னு சொன்னது புசியானது மாதிரியான நபர்கள் தான். ஸோ இப்படியான கட்சிங்கிறப்ப இது வந்து மிகப்பெரிய பின்னடைவில் தான் இருக்கு கட்சி கட்டமைப்புல இருந்து. நீங்க இன்னொன்றையும் சொன்னீங்க, அந்த புள்ளின்றது சிபிஐயிடம் வழக்கு போயிடுச்சு. ஆமா, பாஜகவிடம் இருந்து காப்பாற்றி கொள்ளணும்னா அவர் அந்த அன்னைக்கு போயிடணும். கிட்டத்தட்ட டீலிங்லாம் முடிஞ்சு போச்சு. டீலிங் தாங்க இருக்காரு, வேற ஒண்ணும் இல்லைங்க. இவர் பாஜக கொள்கை எதிரின்னு இவர் சொன்னாரு, நான் பாஜகவுடன் போக மாட்டேன்னாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் அப்பயே ஒன்றும் பெரிய பாஜகவுடன் கூட்டணி சேராவிட்டாலுமே இவர் ஒன்றும் பெரிய பாஜக எதிரி கிடையாது. கூட்டணி சேராவிட்டாலும் ஆதவர்ஜி பேசினப்ப குர்ஆனின் மீது நாங்க சத்தியம் செய்யறோம், நாங்க ஒரு காலும் அவங்க வந்து அதிமுகவை கமிட் பண்ணல, ஆனா பாஜகவை கமிட் பண்ணாங்க. விஜய் அவர்களோட கடைசி அந்த உரை, கரூர் துயரத்திற்கு முன்பான உரையிலையும் பாஜகவோட போனதுனால எம்ஜிஆர் விசுவாசிகள் தொண்டர்கள்லாம் அதிருப்தியில் இருக்காங்கன்னு தான் சொல்றாரு. நீங்க பாஜக எதிர்ப்பையும் கொஸ்டின் பண்ணல. பாஜக எதிர்ப்பை வந்து நான் கொஸ்டின் இல்லை, அவங்களுக்கு பாஜக எதிர்ப்பெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அவங்களுக்கு வந்து பாஜக எதிர்ப்புங்கிற அந்த அளவுக்கு இந்துத்துவ எதிர்ப்பு. அப்ப இந்த டீலிங்லாம் முடிஞ்சிருச்சுன்னா எதற்காக இந்த அழைப்பு, கொடி பிடிச்சாச்சுன்ற இதெல்லாம் எதுக்காக? அதாவது பாரதிய ஜனதா நீங்க சொல்ற மாதிரி அதிமுக விஜய் கூட்டணிக்கே கூட அது ஹெல்ப் பண்ணும், இல்லைன்னா பாஜகவுடன் சேர்ந்து நிற்கணும், எப்படியாவது திமுக அழிக்க நம்ம எல்லாம் ஒரு அணியில சேரணுங்கிற அந்த கான்செப்ட் தான் வருமே ஒழிய விஜய்க்கு ஒரு டிமாண்ட் இருப்பதா புரியல. இப்போ எடப்பாடிக்கு தான் டிமாண்ட் இருக்கு. எடப்பாடி வந்து இவர் ஒரு காலத்துல வந்து டெப்டி சிஎம்ங்கிற கான்செப்ட்லாம் பேசிட்டு இருந்தாங்க, அப்பதான் பிஜேபி அலையன்ஸ் வந்துருச்சு. எல்லாரும் ஏடிஎம்கே விஜய்க்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்கிற மாதிரி தான் பேசினாங்க. அப்போ உண்மையிலே விஜய்க்கு ஒரு டிமாண்ட் இருந்தது. என்ன டிமாண்ட்னா, ரெண்டு கட்சிக்கு மாற்றுங்கிறப்ப ஒரு டிமாண்ட் வந்தது. விஜயகாந்த் மாதிரி, சீமான் மாதிரி, கமலஹாசன் மாதிரி ரெண்டு கட்சியும் திட்டுறாருன்னு. இப்ப இவர் வந்து ரொம்ப வெளிப்படையா திமுக மட்டும் தானே சார் டார்கெட். இப்ப விஜய் தரப்புல இருந்து மறுக்கல, விஜய் ரசிகர்கள் அதிமுகவோட சேர்ந்து கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க இயல்பாகவே இப்ப வந்து விஜய்க்கான டிமாண்ட் போயிருச்சு. விஜய்க்கு டிமாண்ட் எப்ப இருக்கும்? திமுக அதிமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவ், பாஜக காங்கிரஸுக்கு ஆல்டர்னேட்டிவ், என் தலைமையில் கூட்டணி, இந்த கான்செப்ட் இருக்கும்போது தான் விஜய்க்கு டிமாண்ட். இப்ப எந்த இதெல்லாம் சும்மா நடக்குது, ஜோடனையா நடக்குது, எல்லா டீலிங்லாம் முடிஞ்சிருச்சுன்றதுதான் உங்க டீலிங் முடிஞ்சிருச்சுங்கிறது மட்டும் இல்லாம என்னுடைய கணிப்பு பாரதிய ஜனதா டெல்லி எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்க வைக்குது. அதனால வந்து இவர் நினைக்கிற மாதிரி எனக்கு டெப்டி சிஎம் வேணும், வந்தா 75 சீட்டு 50 சீட்டுன்னு கேட்கிற அளவுக்குலாம் இல்ல. ஆனா உதயகுமார் அவர்களோட தொடர்ச்சியான பேச்சுக்கள் வந்து அப்படி முடிஞ்ச மாதிரி தெரியல. அவங்க வந்து திரும்ப திரும்ப கன்வின்ஸ் பண்ற மாதிரி இருக்கு விஜய்கிட்ட வந்து. நீங்க சிரஞ்சீவிய பாருங்க, பவன் கல்யாண பாருங்க,
நீங்க அனுபவசாலியோட வரணும்னு கன்வின்ஸ் பண்ற மூட்ல இருக்கிற மாதிரி தானே தெரியுது. அவர் முடிஞ்ச மாதிரி சொல்றாரு. அவங்க கன்வின்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பாஜக கூட்டணியில வச்சுக்கிட்டு திமுக கூட்டணியை ஜெயிக்கக்கூடிய பலம் அஇஅதிமுகவுக்கு இல்லை. அதனாலதான் அவரே சொல்றாரு ஒரு மெகா கூட்டணினாரு, அதுக்கப்புறம் ஒரு பிரம்மாண்ட கட்சினாரு, அப்புறம் ஒரு பிரம்மாண்ட கூட்டணின்றாரு, பிள்ளையார் சொல்லின்றாரு. அதெல்லாம் ஏன் சொல்றாரு? அவர் ஒத்துக்கிறதானே அது. எங்களுக்கு பலம் இல்லை, கட்டாயம் விஜய் வேணும். அப்படிதான் இப்போ திரு பொன் வில்சன் சொன்னது கூட எடுத்துக்கங்களேன். 3 ஆப்ஷன் தான். நீ வில்லனாய் அழிய போறியா, எங்களோட வந்துட்டு அட்லீஸ்ட் நீங்க ஒருத்தரை கிங் மேக்கரா நீ ஆக்க போறியா, எடப்பாடியை பதவியில் உட்கார வைக்க போறியா, எடப்பாடியை பதவியில் நீ உட்கார வைக்க போறியா. அதாவது 20% ஓட்டு 10% நாடி நிக்குது, ரைட்டா? இப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலை தான். என்ன சொல்ல வரேன் அப்படின்னோம்னா, பாலிடிக்ஸ்ன்றது ஒரு கண்டின்ஜென்சி தான். அப்பப்போ என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கிறது. அதுல ஒண்ணு இருவேறுபட்ட கருத்தெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதுல யாரும் ஒரு பியூரிட்டன்ட்லாம் எதுவும் கிடையாது. வெற்றி பெறணும், அதுக்கு என்ன ஃபார்முலா? விஜய்க்கு இருக்கக்கூடிய நெருக்கடி என்னது? இவர் அறிவிச்ச அந்த பாஜக என்கின்ற அந்த கொள்கை எதிரி எப்படி இதை வந்துட்டு அவர் அதிமுக அவங்களோட இருக்கும்போது இவர் போயிட்டு எப்படி ஒட்டுவாரு? அப்படிப்பட்ட ஒரு கொள்கை எதிரியோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சியோட நாங்க கூட்டணி சார மாட்டோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டுக்கு அங்கதான் ஆர்பி உதயகுமார் அவரோட பேச்சுல என்ன நுணுக்கம், அதெல்லாம் மறந்துட்டு நீங்க வீடெல்லாம் இருந்தாதானே கூரையை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படணும். நீங்க கொள்கை இதெல்லாம் வீடே இருக்காது போல இருக்கு, நீங்க வந்துருங்க அப்படின்னு அழைப்பு. அதாவது கன்வின்ஸ் பண்றாங்களா? ஆமா ஆமா, அப்படிதான் பூச்சாண்டி தான் மக்களை கன்வின்ஸ் பண்றாங்க. பூச்சாண்டி. அதாவது பிஜேபி எதிர்ப்பணியில் இருக்கக்கூடிய விஜய் இங்க நாளை பின்ன வந்தார்னா இந்த சம்பவங்கள்லாம் தொடர்ந்து ஒரு கிராஜுவலா நடந்துச்சு. திடீர்னு அவர் பாஜக ஆதரவு மனநிலைக்கு வரல. கண்டிஷனிங் முடிக்கலையே. சொல்லுங்க. முக்கியமான ஒரு விடயம் தானா இந்த இதெல்லாம் விஜய் நேரம் தவறி வந்ததுனாலதான் நடக்கல அப்படி இப்படிலாம் என்னெல்லாம் பண்ணாங்க பாருங்க தாவேகாவுக்கு எதிராக. ஆமா அப்படின்ட்டு முதல்ல எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு முதல் நாள் சொன்னது என்னது? விஜய் நேரத்தோட வந்திருக்கோம் சொன்னாரா இல்லையா? இதெல்லாம் அனுபவசாலிகள். அதனால நம்ம எதை வேணாலும் பேசுறது அப்படியே ஜனங்க கிட்ட பதிஞ்சிரும், அதை அவங்கள மாத்திரம் அப்படின்னு நினைக்க வேணாம் யாரும். அதனால ஒரு விஷயத்தை மட்டும், பாலிடிக்ஸ்ல வந்துட்டு பொலிட்டிஷியன் என்ன செய்யறான்றத விவாதிக்கலாம். ஆனா மக்கள் அப்படியே நம்பிடுவாங்க அப்படின்றதெல்லாம் அரசியல் வரலாறு கிடையாது. திமுகவை காண்பித்து விஜயன்றதுல அவருக்கு நிறைய நெருக்கடி எல்லாம் இருக்குல்ல, அதுன்ற ஒரு பார்வை அவருடைய கொள்கையை சார்ந்து. ஆனா நீங்க திமுகன்ற ஒன்ன காமிச்சு வந்துருங்கன்றதுதான் பாயிண்டா? அப்படிதான் ஒரு கன்வின்சிங் நடக்குதா? திமுகவை காமிச்சு வந்துடணும்னு கிடையாது. கரூர் சம்பவத்துல திமுக எந்த அளவுக்கு உங்களுக்கு நடந்துச்சு இதை நீங்க பாக்குறீங்க இல்லையா? அப்போ என்னன்னா ஒரு வெற்றியை தனிச்சு எதிர்கொள்ள முடியாதா? தாவேகாவல தாராளமா எதிர்கொள்ளலாம். இப்போ தாவேகா வரும்ன்றது என்ன நிச்சயம்? ஆனா ஷாம் சொன்ன நுணுக்கமான இடம்ன்றது, நீங்க பாதி யாரு வந்துட்டீங்க, வருவாங்க வந்துருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு ஷாம் எச்சரிச்சது ஒருவேளை வரலன்னு வைங்க, அது பெரிய பாரதூர விளைவு இல்ல அதிமுகவுக்கு. இல்ல, அதை தான் நான் சொல்ல வரேன். அவங்க வருவாங்கன்ற எதிர்பார்ப்பே கிடையாது. அவங்க வருவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருந்தா ஏன் 175 சட்டமன்ற தொகுதியில பிரச்சாரம் வயல்வெளியில போய் பிரச்சாரம் பவன் கல்யாண் அளவுக்கு? அதுதான் ஷாம் சொல்றாரு, துணை முதல்வர் அளவுக்கு வந்தாச்சு. இல்ல, இப்போ வைகோவையும் உதாரணம் சொன்னார். வைகோ எப்படி போயிட்டாருன்னு சொன்னார்ல. ஆமா, 2014 கலைஞர் கூப்பிட்டார்ல, பூட்டிய சிறை கதவு திறந்து விட்டது, சிறுத்தையே வெளியே வார்ந்தன்னு கூப்பிட்டாரு சிறைச்சாலையில போய். அப்போ வந்ததால என்ன நிலைமை ஆயிடுச்சு? அதான் சொன்னார்ல, மாதிரி இருக்கணும்ன்றீங்க. அததான் சொல்றேன். அவர் என்ன, தேமுதிக கூட என்ன சொன்னார்னா, நீங்க ஒரு அறம் சார்ந்து அவங்க ஒரு பக்கம் நின்று ஒரு எதிர்கட்சியா வந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு உடம்பு சரியில்லை நிலைமையில அவர் அந்த சூழ்நிலைக்கு மாறினார். ஷம் இப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது? கண்டிஷனிங்க விஜய கன்வின்ஸ் பண்றாங்களா இல்ல தாவேகா தொண்டர்களை கண்டிஷனிங் பண்றாங்களா? என்ன நடக்குது? இது எல்லாம் பேசிட்டு பண்றாங்களா இல்ல ஒரு ட்ரை பண்ணலான்னு பண்றாங்களா? ஷியாம் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ரசிகர்களை தாண்டி பெரிய தொண்டர் பலம் எல்லாம் தாவேகாக்கு இல்லைங்க. அதான் யதார்த்தமான ஊர் நிலைமை. அதுதான் ரசிகர்கள் இருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் விஜய்க்கான ரசிகர்கள் இருக்காங்க. ஆனா அரசியல்ல ரொம்ப முக்கியம், சினிமாலே அதுதான் முக்கியம், நல்ல வில்லனை கிரியேட் பண்றதுதான். வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா சினிமாவும் தோத்து போயிடும், அரசியலுமே தோத்து போயிடும். பூச்சாட்டி காட்டணும், வேற வழியே கிடையாதுங்க. பாஜகவை பூச்சாட்டி காட்டவில்லையா வில்சன் கேட்கிறாரு. ஆமா, பூச்சாட்டி காட்டத்தான் செய்யணும், வேற என்ன செய்ய முடியும்? அப்ப இங்க திமுகவை பூச்சாட்டி காட்டுகிறார்களா? அதுவும் உண்மைதான். ஆனால் பிராக்டிக்கல் யதார்த்தம் என்னன்னா, பிஜேபி இங்க தமிழ்நாட்டில் சென்னையை எடுத்துக்கிட்டீங்கனாலே பிஜேபி பல இடங்கள்ல 2வது இடத்துல இருக்குங்க.
வேளச்சேரியிலிருந்து எத்தனையோ உதாரணம் சொல்ல முடியும், டி நகர்ல இருந்து. அதை போன தேர்தல்ல அசம்பிளி வைஸ் நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா இப்ப பிஜேபி பல இடங்கள்ல 2வது இடம் வகிக்குது. அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க பிஜேபி சார்பாக கேண்டிடேட். அப்ப நீங்க தாவேக்கான ஸ்பேஸ் எங்க இருக்கு? இந்த கூட்டணியில எங்க இருக்கு ஸ்பேஸ்? அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயமும் கூட. அப்போ விஜய் வந்தால் என்ன லாபம்? சினிமா முகம் கண்டிப்பாக லாபம், கிரௌடு புல்லர் அதுவும் லாபம் தான். ஆனால் விஜய்க்கான நஷ்டம் என்ன? விஜய்க்கான நஷ்டம் என்னன்னா, கூட்டணிக்கு வரலைன்னா திமுக அழிச்சிருமா, ஜெயிக்கலன்னா கூட்டணிக்கு வந்தா இவங்க அழிச்சிருவாங்க, அவ்வளவுதானே. எனக்கு இந்த ஒப்பீட வந்து வில்சன் விரும்புறாரோ இல்லையே, பன்னீர்செல்வம் சொன்னார்ல, தண்ணீர்ல இது இருக்கு கரையில நெருப்புன்னு ஒரு பாடல் பாடினார்ல, அந்த நிலைமை தானே விஜய். ஒரு பக்கம் வேடம், மறுபக்கம் நாகம். இல்ல 2 விஷயம் நான் சொல்றேன். நம்ம சாம் சார் சொன்னாரு நாடாளுமன்ற தேர்தலை ஒப்பிட்டு சொல்றாரு. 2 நாடாளுமன்ற தேர்தலுக்கு நடுவில் ஒரு சட்டமன்ற தேர்தலில் முழுசா வித்தியாசம் 75 தொகுதிகள்ல. அதை பார்க்கணும். 2019 2024 இதற்கு நடுவுல வந்து 10 ஆன்டி இன்கம்பன்சி. அதை தாண்டியும் 24 எலெக்ஷனை சொல்றாரு. இல்ல அதான் சொல்றேன். வரப்போறது சட்டமன்றம், வரப்போறது நாடாளுமன்றம் இல்ல, வரப்போறது சட்டமன்றம். அதுதான் சொல்ல வரேன். வேளச்சேரி முதற்கொண்டு சொன்னீங்களே, அதெல்லாம் நாடாளுமன்ற தேர்தல், ராகுலா மோடியா அப்படின்ற தேர்தல். அதனால அது அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்க இப்ப அமித்ஷா என்ன பேசுறாரு அப்படின்னா, நம்ம 21 பேசல, அவரு 18+20 தானே பேசுறாரு பூத் கமிட்டி மீட்டிங்ல. இல்ல 18 இல்லங்கன்னு அமித்ஷா சொல்றீங்களா? பேசுறாரு சார். உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது இல்ல, உள்ளுக்குள்ள என்ன ஒரு வெளிப்படையான கேள்வி, ஒரு கேள்வி எனக்கு சொல்லுங்களேன். எனக்கு புரியுது, உங்க அரசியலா ஒரு மதிப்பிடுதல் பண்ணுங்களேன். தாவேகா பெரிய கட்சியா இருக்குமா, பாஜக பெரிய கட்சியா இருக்குமா? இல்ல அது நம்ம சொல்லவே முடியாது. அது சூழ்நிலையை பொறுத்துதான். நான் சொல்றேன், இப்ப உதாரணம் சொல்றீங்களா, அவங்க நிலைமை என்னன்னு தெரியாம எப்படி தொகுதி கொடுப்பாங்கன்னு. தமாக வந்து 1996 ஆரம்பிக்கும் பொழுது அப்போ கேண்டிடேட்டே அறிவிச்சிட்டாரு, யார் கலைஞர் எல்லாம் கேண்டிடேட் ஃபீல்டுக்கே போயிட்டாங்க. அந்த நேரத்தில் 60 கொடுக்க வேண்டிய இடத்துல என்னால கொடுக்க முடியல, நான் 40 கொடுக்கிறேன்னு வாபஸ் வாங்கி 40 சட்டமன்ற தொகுதி 20 எம்பி 19 தான் திமுகக்கு. அன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட தமாகாக்கு 20 எம்பியை கையில கொடுத்தாங்க நாட்டை ஆளுவதற்காக. அப்போ என்னன்னா, ஒரு கட்சியோட அவசியம் வந்து ஒவ்வொரு தேர்தல் ஒன்று அதான் சாம் சொன்னாரு. அப்போ வில்லன் ஜெயலலிதா, அதனால இல்ல இப்ப வில்லன் ஸ்டாலின், இப்ப வில்லன் ஸ்டாலின். அதுல அன்றைக்கு கலைஞருக்கு தமாக வருது, அகாமடேட் பண்றாரு. இப்ப இங்க உங்களுக்கு பாஜக மாதிரி அங்க ஏதாவது பெரிய சிக்கல் இருந்ததா? என்டிஏன்னு ஒரு அலைன்ஸ் இருக்காங்கல்ல, உங்களுக்கு அன்னைக்கு கலைஞர் அவர்களுக்கு என்ன சவால் இருந்தது? நீங்க இந்த சவால் எப்படி கடக்க போறீங்க? இல்ல அன்னைக்கு எல்லாருக்கும் அதே மாதிரி தான். பாமகல இருந்து அத்தனை பேரும் கட்டி விட்டாரு. அந்த நேரத்துல கல்டி பேசிட்டு இருந்தாரு, கல்டி பேசிட்டு இருந்தாரு. நான் என்ன சொல்றேன், இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க வந்து கூட்டணியில வரல சார், பேச்சுவார்த்தை தான் சார். ஆனா இங்க பிஜேபி கூட்டணியில இருக்குது சார். இன்னொரு விஷயம், அதான் சொல்றேன், இல்ல பிஜேபியும் விரும்புது தாவேக்கா வரணும், அவங்களும் விரும்புறாங்க. அதுதான் சொல்ல, அது முக்கியமான, அவங்களும் விரும்புறாங்க. சோ இப்ப அடுத்த கட்ட நகர்ந்து இருக்கிறோம். அதாவது இது என்டிஏ பாஜக அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க பெரிய அளவு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களும்னா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணா இந்த காம்பினேஷன் ஃபார்முலா சரியா ஆயிரலாம். ஷியாம், இப்ப நீங்க சொன்ன இடம், தமிழ்நாட்டிற்கு எதிராக பாஜகவை ஒரு எதிரியாக சித்தரிப்பது திமுக, நீன்னு தாவேகாவுக்கு எதிராக திமுகவை முன்னிறுத்துகிற இன்னொரு வியூகம் இருக்கு. இதுல பாஜகவே இத ஒத்துக்குவாங்க, அவங்களும் ரொம்ப விரும்புறாங்கன்ற புள்ளியும் முக்கியமானதா, கவனிக்க வேண்டியதா? அது எதை வைத்து சொல்லப்படுகிறதுனா, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டதை வைத்து அந்த மாதிரியான ஒரு சித்திரம் வருது. அடிப்படையில் என்னென்ன அனுபவங்கள் இருக்குன்னு தெரியாதுங்க. நான் வந்து எங்க அலுவலக கொலை வழக்குல சிபிஐ விசாரணையை நேரடியா சந்தித்தவன். கிட்டத்தட்ட 8 வருஷங்க அலைஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க சிபிஐ விசாரணைனா உடனே டக்குன்னு வந்து தீர்ப்பு சொல்லி திமுக தான் குற்றவாளின்னு சொல்லிட முடியாது. பல கட்டம் இருக்கு. அதுல சிபிஐ கோர்ட்ல மனு போடணும். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பொய் சொல்ற கருவி டெஸ்டுக்கு நீங்க போயாகணும். உண்மையை கண்டுபிடிப்பு. நாங்க பாலிகிராஃபுக்கு போனோம், அப்போ ரொம்ப ரூடிமெண்டரி ஸ்டேஜ்ல இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் நார்கோ அனாலிசிஸ் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஆமா, அதெல்லாம் இவங்க தாங்குவாங்களானே எனக்கு தெரியல உண்மையிலேயே. இதே விஜய் பொய் சொல்ற கருவி டெஸ்டுக்கு கொண்டு போட்டாங்க, மதியம் கொண்டு போவாங்கல்ல.
செந்தில் நாட் பாலாஜி அனாலிசிஸ்ங்க. அது நீங்க என்ன செய்ய முடியும்? சரி, வரலன்னு எழுதி கொடுக்கலாம். நம்ம செந்தில் பாலாஜியும் கொண்டு போவாங்க. கொண்டு போட்டுங்க. செந்தில் பாலாஜி அதுக்கு வந்து நம்ம சம்மதம் தெரிவிக்கணும். சம்மதம் பெரிய தெரிவிக்கல, procedure. பெரிய ப்ரொசீஜர். சம்மதம் தெரிவிக்கலைனாலும் அரசியல் விழுவும் அதுல. ஓகே. அப்ப நானும் பாக்ஸர் வடிவேலும் போனோம் சார். 2 பேர் சொல்றதையும் உண்மைன்னு கருவி. அந்த வழக்கு அது வேற சார். ஆரம்ப காலகட்டம். அப்போ இல்ல, ஆரம்ப காலகட்டம் அது அடிப்படை கான்செப்ட் பாருங்க. என்னன்னா right. ஹார்டா இருக்கிறவங்க பொய்ய வந்து நிஜ மாதிரியே பேசிடுவாங்க, கண்டுபிடிக்க முடியாது. ஆமா, hard and paper. அப்ப ஏங்க இதை நடத்துறீங்கன்னு கேட்டேன். ஒண்ணும் இல்லைங்க, கோர்ட் நாளைக்கு இதை கொண்டு போகணும்ல ப்ரொசீஜர். ஓகே. இதெல்லாம் தாண்டனுங்க. தாண்டாம சிபிஐ வந்துருச்சு. உடனே சிபிஐக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் கமிட்டி போட்டு வச்சிருக்கு சுப்ரீம் கோர்ட். சோ இப்ப இந்த நீங்க சொல்ற இந்த ப்ரொசீஜரல் அழுத்தத்தெல்லாம் தாவேகாவால தாங்க முடியாதுன்னு கணிக்கிறீங்களா? ஒரு அதாவதுங்க, இதெல்லாம் இப்போதைக்கு முடிகிற விஷயம் இல்ல. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா. அதாவது அடுத்த 6 மாசத்துல 8 மாசத்துல முடிஞ்சு தீர்ப்பு வந்து கரூர் சம்பவத்தாலே திமுக ஆட்சி காலி ஆயிரும். அதுல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல, 100% நம்பிக்கை இல்ல. ஓகே. ஜீவா, எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இந்த அலைன்ஸை பாஜகவும் விரும்புது, அதிமுக வெளிப்படையாகவும் பேசுறாங்க, பூடகமாகவும் பேசுறாங்க. நீங்க திரும்ப திரும்ப சொல்றது கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்றது. அப்ப திமுக எதிர்ப்பு, தாவேகாவை திமுக அழிக்க பார்க்கிறதுன்றது ஒரு நெரேஷன் பில்டிங்க, இந்த ஒரு பர்செப்ஷனை கட்டுற இதுதான் நடக்குதா? அப்ப இல்ல, திமுக விஜயை அழிக்க பார்க்குதா, விஜய் கட்சி ஆரம்பிச்சிருந்து திமுகவை எதிர்க்கிறாராங்கிற கான்செப்ட்ல இருந்தும் இதை நம்ம பார்க்கணும். ஏன்னா திமுகவின் எதிரி அதிமுக தாங்க, அதுதாங்க தமிழ்நாட்டுக்கு சரியான ஒரு கான்செப்ட். இப்போ விஜய் போன்றவர்கள் திமுகவை எதிர்க்கிறார்கள். அது அப்போனா என்ன அர்த்தம்? அதிமுக இல்லை, நான் வந்துட்டேன், நான் எம்ஜிஆர் நீ நம்பியார் அப்படின்னு இவங்க சொல்ல வர்றாங்க. சார் சொன்ன மாதிரி யார் இங்கே நம்பியாருங்கிறத வச்சு தான் யார் இங்கே எம்ஜிஆருங்கிறது தீர்மானிக்கப்படுது. இப்போ அதிமுகவில் போனால் 2 எம்ஜிஆரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல, டபுள் ஆக்டாங்கிற கேள்வி வருதுல்ல. யார் ஒரு நம்பியார் வச்சு நீங்கள் 2 எம்ஜிஆர் வைக்க போறீங்களா? அப்போ எடப்பாடிக்கு ஈக்குவலான ஆள் விஜய்ங்கிற மாதிரி ஆகும். இல்ல, அவங்க தான் சொல்லியாச்சே. அது பவன் கல்யாண்ன்ற உதாரணத்திலே வில்சன் இன்னும் புடி கொடுக்கல, அதெல்லாம் பேசிதான். அப்ப அது இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. எனக்கு தெரிஞ்சு முதல்வர் வேட்பாளர் இபிஎஸ் அவங்க தானே. டெப்டி சிஎம்ங்கிற கான்செப்டே தமிழ்நாட்டை குழப்பி விட்டுருங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு முடிவு கூட அதிமுக எடுக்க மாட்டாங்க. ஏன்னா தன்னுடைய நான் ஒரு வெளிப்படையா கேக்குறேன் ஜீவா, இப்ப என்ன ஆஃபர் பண்ணி தான் தாவேகாவை கொண்டு வருவாங்க? திமுக உங்களை அழிச்சிருங்க, அதனால நீங்க வந்து சேர்ந்துங்க. ஆமா, அதுதான் ஓப்பனா பண்றாங்களே. அவங்க வந்து இது எல்லாமே அவங்கள நீங்க வந்துதான் ஆகணுங்கிற நிலைக்கு உண்டு பண்றாங்க. கூட்டணிக்கு வாங்கன்னு அவங்க கூப்பிடல, வருவது மட்டும்தான் உனக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புங்கனாலதான் கூப்பிடுறாங்க. ஒரே விரல நீட்டுறாங்க, ஒரே ஆப்ஷன் முடிஞ்சுவோம். கட்சி இனிமே இருக்கணும்னா நீ அதிமுகவோட கூட்டணி வந்துதான் ஆகணுங்கிறப்ப நீ டிமாண்ட் பண்ற இடத்துல இல்லங்கிறாங்க டெப்டி சிஎம். ஒரு விதமான ஒரே ஒரு விஷயம் நீங்க சொல்லுங்க, அது சேர்த்து ஒரு விதமான அழுத்தம் நெருக்கடிய திமுக இல்ல அதிமுக கொடுக்குதா? கொள்கை எதிரியை கூட சமரசம் பண்ணி வந்துரு, இல்லாட்டி உனக்கு அழிவு ஒரு நெருக்கடியை அதிமுக இல்ல. இப்போ நீங்க அது நம்ம அகலமா பார்த்தோம்னா முதல் விஷயம் என்ன சொல்றேன்னா, 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி தான் நிருபர்கிட்ட வந்து எடப்பாடியார் சொன்னார், நாங்க பேச்சுவார்த்தைலாம் ஒன்றும் பண்ணல சொன்னார், இன்னும் டைம் இருக்கு சார். இப்போ ஆர்பி உதயகுமார் என்ன சொன்னான்னா, அடிமட்ட தொண்டனா சேவகனா என்னுடைய ஆசையை வெளிப்படுத்துறேன் அப்படின்ற வார்த்தையை கடைசியா பயன்படுத்தினார். இதையெல்லாம் விட வந்து ஒரு மிகப்பெரிய அறிவுரையை கொடுத்தவர், இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு சாதுரியமான முடிவு எடுங்கன்னு கொடுத்தவர் யாருன்னா ஐயா துரைமுருகன் தான். நீங்க ஆர்பி உதயகுமார் வார்த்தையை கேட்கணும்னு கூட சொல்ல வேணாம், எடப்பாடியார் வார்த்தையை கேட்கணும்னு சொல்ல வேணாம், துரைமுருகன் ஐயாவுடைய வார்த்தையை கேட்டு நீங்க முடிவு பண்ணுங்க. என்ன சொல்லுங்களேன். அவர் தான் சொன்னாரு, என்ன சொல்றாரு, விஜய்க்கு அரசியல் சாதுரியம் இருக்குதா தெரியவில்லை. அடுத்தது அரசியல் தலைவருக்கு உடல் முழுக்க கண் இருக்கணும். சரி. அடுத்தது உடம்பு பூரா சிந்திக்கிற திறன் இருக்கணும். ஓகே. அவர் மேல எல்லாரும் ஒரு சார்பா குற்றம் சொல்றாங்க. அவரை எல்லாரும்னா யாருன்னு தெரியும். ஒரு சார்பா குற்றம் சொல்லும்போது கூட அவர் அதற்கு ஏதாவது விளக்கம் கொடுக்கணும். வெளியே வராம இருக்கிறாரு, விளக்கம் தானே கொடுக்க சொல்றாரு. இல்ல, நான் இந்த வார்த்தைகள் எல்லாம் சேர்த்தா இதை யோசிச்சு முடிவெடுங்க. வில்சன் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அப்ப துரைமுருகன் ஐயாவுடைய பேச்சை கேட்டு நீங்க முடிவெடுங்க. நீங்க தனியா நின்றாலும் ஓகே, வியூகத்தோட. அதாவது அப்படி பார்த்தா துரைமுருகன் அவர்களோட பேச்சு என்னன்னா, விஜய ஒரு சமமான எதிரியா பாக்குற மாதிரியே இல்லையே. அவர் சொல்றாரு, உங்களுக்கு சிந்திக்கிற ஆற்றல் இல்ல, உங்களுக்கு நாலாபுரமும் பாக்குற தன்மை இல்ல, பொருட்டாவே மதிக்கலையே சார். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, உங்களை அழிக்க பாக்குறாங்கன்றீங்க. துரைமுருகன் பொருட்டாவே மதிக்கலையே. அதுதான், நீங்க பொருட்டாவே மதிக்கல, அதிமுக தான் எங்களுக்கு எதிரி, நீங்க எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இல்ல, இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, அவங்க உங்களை பொருட்டா மதிக்கலங்க, உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அதிமுகன்னு வேறொரு டைமென்ஷனுக்கு இப்ப நகர்த்திட்டீங்க. இல்ல அவ்வளவுதான். அவர் என்ன சார் மறைமுகமா என்ன சொல்றாரு, பால் இப்படி திரும்புதா? இல்ல அப்படி இல்லைங்க. அதாவது அரசியல் எங்க அறிவுரை கேடா இருக்குது. அதானே அரசியல்
ஜெயிக்கணும் ஜெயிக்கணும். அவ்வளவுதான். அரசியல்ல அதுவும் கூட்டணின்றது தேர்தல் அரசியல்ன்றதுல அறிவுரை எல்லாம் எதுவும் கிடையாது. தனக்கு ஒரு அழுத்தம் இருக்குது, இன்னொருத்தனுக்கு ஒரு அழுத்தம் இருக்குது. ஏன் அழுத்தத்தை விட உன் அழுத்தத்தை நான் பெருசா உங்ககிட்ட காட்டுறேன், நீ வந்துடு. விஜய் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது, இந்த இடத்துக்கு வந்துடும் நம்ம. இவங்க விஜய் என்ன யோசிப்பாரு, நம்ம தனிச்சு நின்று அவர் ஒரு 10 பேரோட பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஆனா 6 பேரோட பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா இருக்கும். ஏன்னா அவர் சுற்றி இருக்கு, நம்ம எவ்வளவு ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. யாரால பதில் சொல்ல முடியும்? 6% ஓட்டு வாங்குவோம், 8% ஓட்டு வாங்குவோம், 12% ஓட்டு வாங்குவோம் எல்லாம் சொல்லலாம். ஆனா 2 இருக்கு, எவ்வளவு இடம் ஜெயிப்போம், என்ன அதனால ஆயிடும், தமிழ்நாடு அரசியல் நம்மளுடைய பொசிஷன் என்ன ஆகும் அப்படின்னு வரும்போது அப்ப விஜய்க்கு வந்துட்டு ஒரு அழுத்தம் ஏற்படும். இப்ப என்ன அப்படின்னம்னா, விஜய் வந்துட்டு ஒரு சிங்குலர் எஜெண்டாவா திமுக மேல வெறுப்புணர்வை விதைக்கிறத தான் அவர் இது வரைக்கும் பண்ணியிருக்காரு. திமுக தமிழ்நாடு அரசு அதன் மீது வெறுப்புணர்வை தான் பண்ணியிருக்காரு. அப்ப அந்த இடம் அவர் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னம்னா, அவர் முதல்ல எடுத்துக்கிட்ட அந்த கொள்கை நிலைப்பாட்டை தூக்கி எறிஞ்சிட்டு அவர் இவங்களோட போயிடணும். போனா கட்டாயம் 10 சீட்டோ 15 சீட்டோ ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சார் 15 சீட்ல தாவேக்காவை நீங்களும் சுருக்குறீங்க. இல்ல ஓகே, நான் அந்த இடத்துல இருந்து வித்ட்ரா பண்ணிக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் தெரியாது, எப்படி வேணாலும் ஆகட்டும். ஏன்னா அது மக்கள் கிட்ட இருக்குது, இவிஎம் கிட்ட இருக்குது, பிஜேபி கிட்ட. நான் அதை வரல, அது வேணாம், அது டேஞ்சரஸ் கேம், நான் அதை விட்டுறேன். ஆனா கணிசமா ஓரளவுக்கு இடங்களை புடிச்சுக்கிட்டு ஒரு கட்சியை நீடிக்கலாம்ல. இது அவர் கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்கல்ல, பாருங்க நீங்க சொல்றது நம்ம என்னெல்லாம் கொள்கை எல்லாம் பேசலாம், முழக்கங்கள்லாம் சொல்லலாம். தேர்தல் நெருங்கிருச்சு, ஆமா, கிரவுண்ட் ஒர்க் வேணும். ஆமா, யதார்த்தம் இதுதாங்க, யதார்த்தம் இதான். கூட்டணிக்கு போயிடலாம். நம்மள வந்துட்டு ஒரு 10 பேர் சட்டப்பேரவை, இப்படி சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்றேன், ஒரு 10 பேர் சட்டப்பேரவையில் போயிருந்தா நம்ம கட்சியை நிலைக்கும். இது பிஜேபி, இது வந்துட்டு விஜய் ஒரு கேள்வி கேட்டார்னா நம்ம அதுக்கப்புறம் மைனர் பார்ட்னர் தான். நாளைக்கு இன்னொரு நடிகர் வந்து முதல்வர் வேட்பாளர்னு சொன்னா கூட நம்ம 40 சீட்டு 30 சீட்டுக்குள்ளே நின்னா என்ன ஆகுறதுன்னு கேட்டாருன்னா, அவ்வளவு தூரம் தீவிர அரசியல் பண்ணக்கூடியவர் அவர் இருந்தார் அப்படின்னம்னா, இந்நேரம் அவர் வெளியில வந்துட்டு எவ்வளவு விஷயத்தை பேசியிருக்கலாம். பேசலாம். நிறைவு சுற்று ஷியாம், ரத்தின சுருக்கமா நீங்க குறுக்கிட விரும்புனீங்க, அதையே நீங்க நிறைவு கருத்தா சொல்லிடலாம். நான் என்ன குறுக்கிட விரும்பினாங்க, இதுல பீகார் தேர்தல் இங்க தமிழ்நாட்டில் எதிரொலிக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. பிஜேபி ஜெயிச்சாலும் இங்க கத்து காட்டுவாங்க, காங்கிரஸ் ஜெயிச்சாலும் இங்க கத்து காட்டுவாங்க. அப்போ காங்கிரஸ் தலைமையில ஏன் புதிய கூட்டணி உருவாக கூடாது, அதுல ஏன் விஜய் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஓ, ஒரு புதிய தலைப்புக்கு இருக்கும்ன்றீங்க. ஓ, அதையும் அந்த கோணத்தையும் சேர்த்து நம்ம பேசணும்ன்றீங்க. எப்போதுமே அரசியல் வந்து கேம் ஆஃப் அன்சர்டனிட்டி தான். ஐயநாதன் அதை திருப்பி சொன்னாரு, அது உண்மையும் கூட. எத்தனையோ இதெல்லாம் நம்ம பார்த்ததுதான். விசித்திரமான கூட்டணிகளை நம்ம சந்திச்சிருக்கோம்ல. ஓகே, இன்னும் விசித்திரமான காட்சிகளை பார்ப்பதற்கு தமிழகம் தயாரா இருக்கணும்னு சொல்றீங்க. அரசியலே விசித்திரமானதானே. கனத்த கல் கொண்டு எரிந்தோர் கனத்த மாலைகளோடு வருகின்ற விசித்திரபுரி, அண்ணா சொன்னது. ஜீவா, உங்களுடைய நிறைவு பார்வை. இல்ல, நான் எப்படி பாக்குறேன்னா, அதிமுகவுடன் போவதுதான் தாவேக்காவுக்கு ஒரு தேர்தலை எதிர்கொள்ளவே வசதியா இருக்குங்கிறதா. ஏன்னா இல்லைன்னா ஒரு தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு கட்டமைப்பு அந்த தமிழர் சீமான் வந்து பொலிட்டிக்கல் அனிமல் தளத்துக்கு போயிட்டாரு. சீமான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் அனிமல், கட்சி கட்டமைப்பு சித்தாந்த தளத்துல ரொம்ப வலுவா. அவர் ஒரு தளத்துல இருக்கிறார்ல, திராவிட எதிர்ப்பு, பெரியார் எதிர்ப்புன்னு ஏதோ ஒரு தளத்துல அந்த அடிப்படையில் சேர்த்து. இங்க வந்து அப்படி இல்லைங்க, இவங்க டான்ஸ்க்கு கூடின கூட்டம் தானே. சோ நீங்க அப்படியே அது நீ ஒரு அலைன்ஸ்குள்ள போங்க, அதான் பெஸ்ட்ன்றீங்க. இல்ல, அது அப்படி இருந்தாதான் ஐயனார் சார் சொல்ற மாதிரி 10 சீட்டோ 12 சீட்டோ 13 சீட்டோ ஏதோ ஒண்ணு அவங்களால இது பண்ண முடியும். ஏடிஎம்கேக்கு பலமா அமையும். தாவேக்கா போச்சுன்னா ஏடிஎம்கேக்கு அது கொஞ்சம் பலமா அமையும். ஆனா தாவேக்கா ஒரு தனித்துவமான கட்சி, இவர் ஒரு ஆல்டர்னேட்டிவ் கான்செப்ட் டோட்டலா அடியாது, முடிஞ்சு அதோட இல்ல. அதான் 3 விஷயத்துக்குள்ள நீங்க நிச்சயம் பண்ணிக்கணும். ஒண்ணு, நீங்க கிங் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஷியாம் ஐயா சொன்ன மாதிரி வேற பெரிய கட்சிகள், தேசிய கட்சிகள், காங்கிரஸ் உங்க கூட சேர்த்துட்டு அதை நிச்சயம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு உதவன ஒருத்தரை வந்து அதை நிச்சயம் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீ வில்லனா மாறுறீங்களா, இந்த 3த்துல ஏதாவது ஒண்ணு வந்து தனிச்சு நின்னாலே அது வில்லன்ற கான்செப்ட் தான் உங்களுக்கு. இல்ல, அது உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க நில்லுங்க, வேண்டாம்னு சொல்ல. ஆனால் அதிமுக இல்ல, அதிமுக இதை எதிர்பார்த்தெல்லாம் கிடையாது. அதிமுக களத்துல ஸ்ட்ராங்கா நிக்குது. இல்லை, அதிமுக களத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான். அதை வந்துட்டு ஸ்ட்ராங்காக கொண்டு போகக்கூடிய ஆற்றல் உள்ளவர் தான் எடப்பாடி. நான் அதெல்லாம் வந்து, ஆனால் அடிப்படையாக 2 விடையும் அங்கே வந்துட்டு குறையுது. ஒன்று, எடப்பாடி ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ கிடையாது, அப்போ இருந்த அதிமுகவும் இப்போ இல்லை, பலம் எழுந்திருக்கிறதுல. முக்கியமாக கூட்டணின்றது ஒரு கைமேரா தான். கைமேரானா
இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க, அது என்னடா என்ன விதமான விலங்குடா அது பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி அது கூட்டணி மாற அபிப்பிராயம். முக்கியமா இங்க வந்துட்டு திரு ஷியாம் அண்ணனுக்கு நான் ஒன்று சொல்லணும். அது என்ன அப்படின்னம்னா, அவங்க பூச்சாண்டி காட்டுறாங்கன்றது உண்மை. ஆனா பாஜக எதிர்ப்புன்றது பூச்சாண்டி அல்ல, தட் இஸ் a proven devil. அது இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு ஊர் விளைவிக்கும் அப்படின்றது நிரூபிக்கப்பட்ட உண்மை. எனவே அது பூச்சாண்டி கிடையாது. சரி, நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் நிறைய பேச வேண்டி இருக்கிறது. சிறப்பு விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான